வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மகாகவி பாரதியாரை பற்றி நான் எந்த அளவுக்கு அவரை உணர்ந்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்தியா விடுதலை பெற்றது 1947 ஆகஸ்ட் 15. இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26 நாடு முழுவதும் பூரண சுயராஜ்யம் கடைபிடிக்கப்பட்டது. அதாவது விடுதலை நாளாக கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பே பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினார். அது 1930 தான் பூர்ண சுயராஜ்யம் கடைபிடிக்கப்பட்டது. 1947 இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் அதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினார். அப்போ ஒரு விடுதலை வேட்கையை அப்பயே அவர் விதைத்திருக்கிறார். அது மட்டுமா, இந்தியாவோட தேச ஒற்றுமை குறித்து அப்பயே சொல்லியிருக்கார். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையாள் என்று அன்றைக்கே அந்த பாரத தாய் தேச ஒற்றுமை குறித்து பாடியிருக்கார். அது மட்டும் இல்லை, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்று அந்த வணிகத்தை பற்றி சொல்லியிருக்கார். இன்றைக்கி நம்ம பல்வேறு நாடுகளுக்கிடையே கப்பல்லாம் விடுறோம். அதை அன்றைக்கே சொல்லியிருக்காரு, மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று. இப்படி பல சிந்தனைகளை பாரதி அன்னைக்கே தன்னுடைய கவிதை மூலமாக விதைத்திருக்கிறார். பெண்களை குறித்து சொல்லியிருக்கார் பாருங்கள், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதுபோல் அந்த மனிதர்கள்ட்ட அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறார். அது காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறார். இப்போ எந்த அளவுக்கு அந்த மனிதர்களை ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் என்று பாடியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதுபோல் இன்னொரு இடத்துல, அதாவது திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. நாமர்க்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அந்த பாடலை அடிவொற்றி என்ன பண்ணார்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பாருங்க, திருநாவுக்கரசரோட பாடலை மையப்படுத்தி இப்படி இந்த பாடலை பாடியிருக்காங்க. பாரதியாரோட கருத்துக்கள் தமிழக மண்ணில் ஒரு விடுதலை வேட்கையை மக்கள்கிட்ட அந்த உயிர்த்தலை செய்தது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் பெண்கள் விடுதலைக்காக, பெண்களோட முன்னேற்றத்திற்காக, நாட்டோட விடுதலைக்காக அந்நியர்களை தன்னுடைய பாடல் மூலமாக ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்நியர்களை தன்னுடைய பாட்டாலே பயப்பட வச்சார். அந்த அளவுக்கு தன்னுடைய பாடல்களில் ஒரு உத்வேகத்தை கூட்டினார். இப்படியாப்பட்ட பாரதியை நாம் இன்னும் நிறைய வகைகளில் பள்ளி மாணவர்கள்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கள் குறித்த விஷயத்தெல்லாம் மாணவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி உலக தாய்மொழி தினம். ஒவ்வொருவரும் நம்ம தாய்மொழியை நேசிக்கணும். அது கூட சொல்லியிருக்கார், என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் சொல்லியிருக்கார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் நம்மளுடைய தாய்மொழியை நேசிக்கணும். தாய்மொழி அதுதான் நமக்கு சாப்பாடு போடக்கூடிய மொழியும் கூட. அதற்கப்புறம் தான் அடுத்த கட்ட மொழி. இன்றைக்கி மும்மொழி கொள்கை எதையோ சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய தாய்மொழியை நாம் படித்தோம் என்றால் மட்டும்தான், தாய்மொழியில் படிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த சிந்தனை திறன் மேம்படும், அறிவு மேம்படும். இன்றைக்கி சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் ஹிந்தி, இங்கிலீஷ் உள்ளிட்ட பாடங்கள்லாம் கற்பிக்கப்பட்டாலும் அது எல்லாம் ஒரு மொழியாக பார்க்கப்படாமல் ஒரு பாடமாக பார்க்கப்படுகிறது. இதை படித்தா இத்தனை மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க ஒழிஞ்சு ஒரு மிகப்பெரிய சிந்தனை திறனை குவிக்கிற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பெருமைக்காக துவக்க நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டு
தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல, அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய இருக்கிறோம். தமிழும் அரைகுறையாக படிக்கிறாங்க, இங்கிலீஷும் அரைகுறையாக இருக்குது. ஏன்னா இந்த துவக்க பள்ளியை பொறுத்தளவில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழியில் கற்பிக்கப்படும் பொழுது தான் அந்த மாணவர்களுடைய சிந்தனை திறன் மேம்படும். அதை நல்லா உணரணும். அதற்கப்புறம் 6ஆம் வகுப்புக்கு மேலே வேணால் நம்ம அடுத்த மீடியத்தை குறித்து சிந்திக்கலாம். எனவே இன்றைக்கு தமிழ் மொழி அதோட இணைப்பு மொழியாக நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில மொழி போதுமானது. 3வது ஒரு மொழியை தேவை கொடுத்து அந்த மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு சுமையை ஏற்படுத்த தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாடு முழுவதும் 3வது மொழி தெரிஞ்சுக்கலாம், விருப்பப்பட்டால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை கட்டாயப்படுத்தும் பொழுது ஏற்கனவே அவர்கள் பாடத்தில் சுமை இருக்கின்ற பொழுது இதுவும் ஒரு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் பாரதியை நினைவு கூற வாய்ப்பு கிடைத்திருக்கு. நன்றி.